ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நம்ம இந்த வேலை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு வேலை. அதனால இந்த ஒரு விஷயம் என் மேனேஜர் கூட ஏற்பட்ட பிரச்சனையால் நான் என் மேலேயும் தவறு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவர் அந்த ஃபைலை முடிச்சு கொடுக்க சொல்லி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருந்துச்சு. ஆனால் நான் தான் எதையுமே ஒரு கண்டுக்காமல் எப்படி சொல்கிறது, அலட்சியமாக இருந்துட்டேன். என்னென்னா என்னோட பர்சனல் வேலையிலேயே இருந்ததுனால ஆஃபீஸில் அவர் சொன்ன விஷயங்களை நான் கவனிச்சிருக்கணும். ஆனால் கவனிக்காமல் விட்டது என்னோட தவறு தான். அதனால என் மேலேயும் தவறு இருந்ததுனால நான் அவர்கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னை பேசவே விடலை. நான் ஹையர் இதில் பேசியிருக்கேன். உன்னோட முடிவு என்னன்னு தெரியும் இன்னும் 2 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இருந்தாலும் இவ்வளோ நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு இது அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம கோவத்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே இழக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தில் ஒரு கோவமாக இருக்கிறப்போயோ, இல்லை நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நேரத்தில் நம்ம யாரை எப்படி பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசிடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்னன்னு தெரியாமல் பேசிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம், ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, இவங்க மனசை நம்ம காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அதுதான் எனக்கு உணர முடிஞ்ச ஒரு விஷயம். கோவத்தால் நிறைய விஷயங்களை இழக்க தான் நம்ம வாழ்க்கையில் முடியுமே தவிர எதையுமே நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆஃபீஸில் இருக்கிற பையன்கிட்ட தான் நான் வீட்டுக்கு போனேன். அவன் வீட்டுக்கு போய் பேசினேன். என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, இவர் வேற இப்படி பேசிட்டாரு, நானும் போயிட்டு சாரி கேட்குறேன், மேனேஜர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, இது எங்கள் வீட்டில் கூட சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நீ பண்ணதும் தப்பு தான்டா. ஏன் அப்படின்னா, அவர் அந்த ஃபைலை முடிக்க சொல்லி உன்ட்ட 1 வீக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ அதுக்கு ஒபே பண்ணாமல் நீ பாட்டுக்கு உன் விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குதா. என் குடும்பத்தையே எடுத்துக்கோ. இப்போ என் ஒய்ஃபோட நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணி ஒன்றுமே ஒரு சந்தோஷமாகவே நாங்கள் இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறதுனால இப்போ நானும் அவளுமே நிறைய அவளும் ஒர்க் பண்ணுறா. அப்படிங்கிறப்போ அவளுக்கும் எனக்குமே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுருக்கு. அதோட 2 பேருக்கும் குழந்தை இல்லை. அது அடுத்த ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிறப்போ நானுமே 2 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நான் ஒர்க்கில் நான் என்னைக்காவது இதை காட்டியிருக்கேன் நான் சொல்ல. அதனால நம்மளோட பர்சனல் லைஃப் வேறு, நம்மளோட ப்ரொஃபஷ்னல்ங்கிறது வேறு. அதையும் இதையும் நம்ம என்றைக்குமே 2யும் நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கக்கூடாது. பார்த்தோன்னா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். எனக்கு அதெல்லாம் புரியுதுடா, இப்போ தான் புரியுது. நான் ஏதோ ஒரு அலட்சியமாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன். ஆனால் இது இப்போ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தான். எனக்கு ஒரு யோசனை தோணுது. நான் என்னென்னா சொல்கிறேன்னா, மேனேஜர் சாருக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பிரியாக்கா சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு அவங்கள நீ பார்த்து மீட் பண்ணி பேசு. அவங்கக்கிட்ட இதை புரிய வை. அவங்க மேனேஜரோட அம்மாக்கிட்ட பேசுனேன்னா அவங்க பெரியவங்க. அதனால அவங்க சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்காம இருக்க மாட்டார். கண்டிப்பாக கேட்பாரு. எனக்கு நல்லா தெரியும் மனசுக்குள்ளே. அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன்னா, அவங்கள நீ சம்மதிக்க வச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, என்னடா இப்படி சொல்கிற, நான் அவர் பேசுனதே அவரே என்னை இது பண்ண மாட்டேங்கிறாரு. இதில் வேற அவங்க அம்மா கிட்டேலாம் போய் பேசணுன்னா, ஏன்டா நீ வேறு என்னென்னமோ ஐடியா கொடுக்குறியடா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்டா, நீ வேணா பாரேன், அவங்க அம்மா கிட்ட பேசு. ஏன்னா அவங்க அம்மா மேலே ரொம்ப அவர் மரியாதை உள்ள ஆள் மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட்டு அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூட நம்மலாம் போயிருந்தோம்ல, அவங்க அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளோ ஒரு இதாக இது பண்ணார் பார்த்தியா. அவரை பற்றி எனக்கு தெரியும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, வேணா நானும் கூட வரேன், நாளைக்கு சண்டே தானே நம்ம போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க வீடு உனக்கு தெரியுமாடா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஃபைல்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அவர் வெளியூர் போனப்போ, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணும் ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்
என்னாச்சுன்னா, மறுநாள் வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் கிளம்பி வந்தேன் என் ஃப்ரெண்டோட வந்து. அந்த மேனேஜர் சார் வீட்டுக்கு வந்து போனோம். போனதுக்கப்புறம் வந்து சண்டே அவர் வந்து தூங்கிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா வந்து வெளியில வாசல்லாம் வந்து எல்லாம் கூட்டிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு ட்ரெய்னருங்கிறதுனால அவங்க வந்து போயிட்டாங்க. அப்பதான் வந்து அவங்க கேட்டாங்க, "இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க யாருப்பான்னதுக்கு?" உங்கள தாம்மா பார்க்க வந்தோம்" அப்படின்னதுக்கு, "எனக்கு உங்கள யாருன்னே தெரியலையேப்பா, என்னப்பா?" அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா" அப்படின்னு சொன்னதுக்கு, "என்ன விஷயம்ப்பா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. என் பையன பார்க்க வந்திருக்கீங்களா என்ன?" அப்படின்னது, "இல்ல உங்கள தாம்மா பார்க்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "சரி வாங்கப்பா உள்ளார வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ஒரு கெஸ்ட் ரூம் இருந்துச்சு முன்னாடியே. அதிலேயே எங்களுக்கு உட்கார வச்சு, "உட்காருங்கப்பா நான் காஃபி எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, போய் காஃபி எடுத்துட்டு வந்தாரு. காஃபி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், "அ என்னப்பா என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல என்னப்பா?" அப்படின்னு அவங்க ஒரு மாரி பதட்டமாவே கேட்டாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணுன்ட்டு தான் வந்து நாங்க வந்தோம். என் பேர் வந்து தினேஷ். நான் வந்து சாரோட ஆஃபீஸ்ல தான் வந்து 3 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் இப்படிதாம்மா இருக்கு. நெறைய வீட்ல ப்ராப்ளம் இப்போ எங்க அக்கா மேரேஜில. அந்த குழப்பத்திலேயே வந்து நான் வந்து ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம எனக்கு வந்து போயிடுச்சு. அதனால வந்து நான் ஒரு ஃபைல வந்து இது பண்ணிட்டேன். அதனால வந்து சார் என்ன திட்டிட்டாரு" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்.